அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா டாக்டர்கள் தப்பு பண்ணுறது உண்டு, எல்லா தொழிலையுமே உண்டு. எந்த தொழிலில் இல்லை அது? இந்த டாக்டர்கிட்ட இருந்த மருந்துகளை கொடுத்து பார்த்தா அந்த மருந்து வேலை செய்யலை, அதுக்கு அவர் என்ன பண்ணுவார்? ஒரு விரிவான விசாரணை நடத்தப்படும் சொல்கிறாங்க. இப்போ மருத்துவர்கள் எதுக்கு செய்துக்க இதை கண்டித்து வேலை நிறுத்தம் எதுக்காக பண்ணணும்? மருத்துவர்கள் பொங்கி எழுந்தாக்கா என்ன ஆகுங்கிறத நம்ம காட்டித்தானே ஆகும். உங்கள் புத்தி என்னன்னா அவன் மேலே குற்றம் சாட்டி அவனை கொண்டு பண்ணுவோம். நாங்கள் எல்லாம் செத்து போய்ட்றோங்க, அப்புறம் உங்களுக்கு யார் வைத்தியம் பண்ணுவா? ஒரு டாக்டர் விடாமல் கொண்டு போடுங்க இப்படி பேசி. சார் வணக்கம் சார். கிண்டி அரசு பன்னோக்கு மருத்துவமனையில் பண்மையில் தான் திறந்த ஒரு மருத்துவமனை. இன்றைக்கு காலையில் அந்த அரசு மருத்துவர் சிகிச்சையில் இருக்கும்போது, அதாவது பேஷண்ட் பார்த்துட்டு இருக்கும்போது அங்கே ஒரு ஓபி பார்க்க வந்தவர் வந்தவர் அவர்கிட்ட போய் ஒரு வாக்குவாதம் ஆகிருக்கு. எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் சரியாக சிகிச்சை கொடுக்கல அப்படின்ற ஒரு வாக்குவாதம் ஆகி, எங்கள் அம்மாவுக்கு நீங்கள் செஞ்ச சிகிச்சைக்கு நீங்கள் வந்து தொகை தரணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. இல்லை வாக்குவாதமாகி அந்த டாக்டரே அந்த மறைச்சி வச்சிருந்த கத்தியால் குத்தியிருக்கிறாரு. இப்போது தமிழ்நாட்டில் இந்த மாதிரி தொடர்ந்து மருத்துவர்கள் படுகொலைங்கிறது நடந்துகிட்டு இருக்கு. மருத்துவர்கள் மீதான தாக்குதல் நடக்குது. ஒரு மருத்துவர்கள் கூட பாதுகாப்பு இல்லையா அப்படின்னு எதிர்கட்சிகள்லாம் கேள்வி எழுப்புறாங்க. இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க? கேள்வியெல்லாம் கரெக்டு தான். மருத்துவருக்கு பாதுகாப்பு இல்லையாங்கிறது கேள்விக்கு மருத்துவர் மாத்திரம் இல்லை, யாரை குத்திருந்தாலும் தப்பு தான். மருத்துவருங்கிறதுக்காக அது ஒன்றும் ஸ்பெஷலாக சொல்ல வேண்டியதில்லை. இது மாதிரி பட்ட பக்கத்தில் வந்து ஒரு மருத்துவமனையில் நடக்குதுங்கிறது வந்து இது ஒரு விஷயத்திலே சட்ட ஒழுங்கு கெட்டு போயிடுதுன்னாக்கா அது எனக்கு உலகம் பூரா நடக்கிற ஒரு விஷயந்தான். அதான் நான் எளிமைப்படுத்த விரும்பலை. பாதுகாப்பு இன்னும் இது இருக்கணும், மருத்துவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கணுங்கிறதுல ரெண்டாவது ஒப்பீனியனே கிடையாது. அதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மருத்துவர்கள் நாங்கள் வந்து கொஞ்ச நாளாக வந்து எந்த எதிர்ப்புமே நாங்கள் காட்டுறதில்லை. உதாரணத்துக்கு சொல்லணுன்னா, விஜயகாந்த் எடுத்த ரமணா படத்தில் டாக்டருங்க வந்து பணத்தை வச்சுட்டு பிழைக்கிறாங்கன்னு எடுத்து விட்டார். அன்றைக்கி நாங்கள் வந்து அதை ப்ரொட்டஸ்ட் பண்ணி நடிகர் பாக்யராஜ் தலைமையில் அந்த எழுத்தாளரை கூப்பிட்டு, அந்த கதை வசனத்தை கூப்பிட்டு, இது எதை வச்சு எந்த ஆதாரத்தில் எழுதுனீங்கன்னு மன்னிப்பு கேட்டுக்கிட்டார். நாங்கள் அதை பெருசுப்படுத்தலை. நான் அப்போயே சொன்னேன், இதை நம்ம விளம்பரப்படுத்தணும். இதை சொன்னால் தான் நாளைக்கு முன்னையும் இந்த மாதிரியான இதை வந்து நம்மளை பற்றி கேவலப்படுத்தி எடுக்கிறதெல்லாம் நிற்கும். அங்கே ஒன்று இங்கே ஒன்றுமா டாக்டர்கள் தப்பு பண்ணுறது உண்டு, எல்லா தொழிலையுமே உண்டு. எந்த தொழிலில் இல்லை அது? எல்லா இடத்துலையுமே அது உண்டு. அதனால் இதை எங்கேயோ ஒன்று வச்சு அதை வந்து ஹைலைட் பண்ணி படம் எடுத்து எந்த வகையில் நியாயங்கிறதெல்லாம் நம்ம வந்து ஹைலைட் பண்ணணும். இந்த மன்னிப்பு கேட்டதை வந்து நம்ம பப்ளிசிட்டி கொடுக்கும்போது அன்றைக்கி வேண்டாங்க, பெரிய ஆள் வேண்டாம் அப்படின்ட்டாங்க, விட்டுட்டாங்க. அதுக்கு பிறகு வர்ற இந்த சீரியல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒருத்தனை கொலை பண்ணணுன்னாக்கா அவங்க தேர்ந்தெடுக்கிற அந்த சீரியலில் காட்டுறது அந்த கதாசிரியர்கள் இன்டென்சிவ் கேர், சாதாரண வார்டில் கூட இல்லை, தீவிர சிகிச்சை பிரிவில் வந்து பேஷண்ட் அட்மிட் ஆகிருப்பார். அந்த கொலை பண்ண வேண்டிய ஆள் அந்த பாத்திரம் அட்மிட் ஆகிருக்கும், அவர் மாத்திரமே படுத்திருப்பார். ஒரு நர்ஸ் இருக்க மாட்டாங்க, ஒரு வார்ட் பாய் இருக்க மாட்டாங்க, தனியாக படுத்திருப்பார். இவன் உள்ளே வந்து கழுத்தையும் நெரிப்பான், தூக்கிட்டும் ஓடிடுவான், கடத்திக்கிட்டும் போவான், எல்லாம் வேணாலும் காட்டுவாங்க. தீவிர சிகிச்சை பிரிவின் பேரை எதுக்காக வைக்கிறோன்னா, 4-5 நோயாளிகளை படுக்க வச்சுருப்போம். அவங்களுக்கு எல்லாம் வந்து வென்டிலேட்டர்ஸு, மானிட்டர்ஸு, கார்டியாக் மானிட்டர் சகலமும் மாட்டி வச்சுட்டு ஒவ்வொரு அதை ஒரு இது மாதிரி வச்சு அது வழியாக எல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்போம். என்ன சேஞ்ச் ஆகுது அப்படிங்கிறத நர்ஸுங்க உட்காந்து பார்த்துட்டு இருக்கோம். ஏதாவது சேஞ்ச் ஆச்சுன்னா உடனே அங்கே ஒரு இது இருக்கும், எமர்ஜென்சி இது, அதை போட்டால் அந்த டாக்டர் உடனே வந்துடுவார். அதுக்கு தான் அந்த இன்டென்சிவ் கேர்னே பேர். சீரியல் இந்த மாதிரிலாம் காட்டி நம்ம அதை வந்து நான் அது பல சமயங்களில் சொன்னேன், இதை எதிர்த்து நம்ம இப்போ இது பண்ணியா, சீரியல் இப்படி கேட்டிருக்கேன், இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் இந்த மாதிரி கிடையாது, இதுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கணும்னு சொல்லியிருந்தாங்க, அது நின்று இருக்கும். இதையெல்லாம் அங்கே வச்சுக்கிட்டு தான் இன்றைக்கி பாருங்கள், அந்த மக்கள் மத்தியில் டாக்டர்களை பற்றி ஒரு எதிர்மறையான கருத்துக்கள் உருவாகிறதுக்கு இந்த மீடியாவில் ஒரு காரணமாக இருக்குது. மீடியா ஒரு காரணம் அப்படின்னாலும், இப்போ அவங்க தாயார் கூட என்ன சொல்கிறாங்கன்னா, 3 மாதமாக நாங்கள் சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருந்தோம், காலையில் நான் வந்தேன், மாலை வரைக்கும் நீ சிகிச்சையே அளிக்கலை, இப்படி வந்து சரியான முறையான சிகிச்சை இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயமும் வெளியே அதை நான் இது மறுத்து சொல்லலை. இப்போ டாக்டர்கள் மேலே இந்த மாதிரி தாக்குதல்கள் நடக்கிறதுக்கு காரணத்தை சொல்கிறேன். இப்போ அவர் தான் அந்த டாக்டரை நான் நியாயப்படுத்த இது பண்ணாது, நடந்தது என்னங்கிறது பார்த்தாலும் நமக்கு ஒன்றும் தெரியாது. ஏன் அவங்கள காக்க வச்சாங்கங்கிறதெல்லாம் இருக்குது. இப்போ வந்து ஒரு எம்ஆர்ஐக்கு போகிறீங்க, எம்ஆர்ஐங்கிறது இன்றைக்கி வந்து யார் கேட்டாலும் வந்து எம்ஆர்ஐ எடுங்கிறாங்க. எம்ஆர்ஐக்கு வந்து உடனே எடுக்க முடியாது, வரிசையில் வச்சுருப்பாங்க. அது வந்து ஒரு காஸ்ட்லி மிஷின்.
அது வரிசையில் வச்சு அந்த அந்த இது பிரகாரம் தான் கூப்பிடுவாங்க. நான் என்னுடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் இது எம்ஆர்ஐ எடுக்கிறதுக்கு போனபோது சாயந்தரம் 4 மணிக்கு போனேன். எனக்கு எடுக்கிறதுக்கு 8:30 மணிக்கு தான் எடுத்தாங்க. வரிசையில் அவ்வளோ நோயாளிகள் இருந்தாங்க. ஏன்னா எம்ஆர்ஐங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸும் வந்து எல்லா மருத்துவமனையிலும் இல்லை, அது விலை அதிகம். அதனால் அந்த ப்ரையாரிட்டி பிரகாரம் தான் கூப்பிட்டு உள்ள இது பண்ணுவாங்க. எமர்ஜென்சியாக இருந்தால் உடனே எடுத்து அனுப்புவாங்க. அப்படி இல்லைன்னாக்கா வெயிட் பண்ணுங்கன்னுவாங்க. அந்த இடத்துல நம்ம போய் கோச்சிக்க முடியுமா? 4 மணி நேரம் காத்திருந்தேன், 5 மணி நேரம் காத்திருந்தேன். இதெல்லாம் வந்து நியாயப்படுத்துறதுக்கு அது அவங்க சைடில் இருக்கிற நியாயத்தை நான் சொல்ல வர்றேன். இதில் உண்மையான எதனால் அவங்கள காக்க வச்சாங்க, எதனால் இது பண்ணாங்க, அது டாக்டருடைய தப்பு பண்ணாரா இல்லை இது பண்ணாங்களா? அடுத்த ஒரு கேள்வி எனக்கு நான் கேள்விப்பட்டவளும் அந்த மருத்துவமனை வந்து ஃப்ரீன்னு எனக்கு கேள்விப்பட்டிருக்கேன். வயோ எங்கள் மாதிரி வயோதிகர்களுக்காகவே அது ஸ்பெஷலாக கட்டி இருக்காங்க. அதில் வந்து பூராவே ஃப்ரீன்ற மாதிரி தான் நான் கேள்விப்பட்டேன். அதில் ஃப்ரீ சார். அதுக்கு அதில் வந்து காசு கொடுத்து அந்த பணத்தை திருப்பி கொடுன்னு இவர் கேட்டதா சொல்லி வாக்குமூலம் கொடுத்துருக்காரு. அப்படின்னா அந்த டாக்டர் காசு வாங்கினாராங்கிறது ஒரு கேள்வி இருக்குது. இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா, நான் வெளியில் தனியார் மருத்துவமனை சிகிச்சை பெற்று அவங்க அம்மா நலமாக இருக்கிறாங்க, அந்த தனியார் மருத்துவமனை எடுத்த சிகிச்சைக்கு தான் உள்ள காசை தான் அவர் கேட்குறாரு. ஓ, இந்த நீ பண்ண ஆக இங்கே ஃப்ரீயாக தான் பண்ணியிருக்காங்க, அதான் அந்த செலவு உன்னால தான் வந்ததுன்னு கேட்குறாரு. அது கவர்மெண்ட்டு தான் அவங்க கவனிக்கணும். அது இந்த டாக்டர் என்ன பண்ணுவார்? இந்த டாக்டர்கிட்ட இருந்த மருந்துகளை கொடுத்து பார்த்தா அந்த மருந்து வேலை செய்யலை. அதுக்கு அவர் என்ன பண்ணுவார்? மருந்துகளில் வந்து அரசாங்கத்தில் வந்து டெண்டர் போட்டு தான் வாங்குவாங்க. இன்றைக்கி வந்து அந்த டெண்டர் இருக்குது. நாங்கள் அப்போயே சொன்னோம். நான் எய்ட்ஸ் கண்ட்ரோல் சொசைட்டியில் இருக்கும்போது, எய்ட்ஸ் மருத்துவ அதிகாரியாக இருக்கும்போது டெண்டர் போட்டு வாங்கணுன்னு தான் எங்களை உயிரெடுப்பாங்க. அந்த மருந்துகள்லாம் புதுசாக கண்டுபிடிக்கப்பட்ட மருந்துகள். அதுக்கு நம்ம டெண்டரை கேட்போம். ஒரே கம்பெனி தான் செய்கிறாங்க. அதுக்கு நம்ம 10 கம்பெனி அது ஒரே மருந்து செய்யுதுன்னு வச்சுங்க, அப்போ டெண்டர் கேட்கலாம். செய்கிறது ஒரே கம்பெனி தான், அவங்கக்கிட்ட தான் வாங்கிக்கணும். அப்புறம் எதுக்கு டெண்டர் கேட்குறேன்னா கொடுத்து ஆகணும்பாங்க ரூலு. அதிகாரிகள் நீ டெண்டர் போடாமல் பண்ணிட்டேன், ஊழல் பண்ணிட்டேன்னு ஆரம்பிச்சுவாங்க. அதிகாரிகளை புரிய வைக்கிறது அவ்வளோ சுலபம் இல்லை. மைக்ரோஸ்கோப் கேட்குறோம். அந்த மைக்ரோஸ்கோப்பெல்லாம் கொஞ்சம் சிறப்பான மைக்ரோஸ்கோப் தேவை. மைக்ரோஸ்கோப் 500 ரூபாயில் கிடைக்கும்போது நீ என்னத்துக்கு 1000 ரூபாயில் வாங்குற? அந்த மைக்ரோஸ்கோப் வேறங்க. இந்த நோயெல்லாம் பார்க்குறதுக்கு இந்த மைக்ரோஸ்கோப் 500 ரூபாய்க்கு கிடைக்கும்போது எப்படி வாங்கல? இப்படி தான் பேசுவாங்க. உடனே எங்கள் மேலே கேஸ் போட்டுருவாங்க, எங்களை சஸ்பெண்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி கஷ்டத்துலலாம் நாங்கள் வேலை செய்கிறோங்க. நான் பட்டிருக்கேன் பாருங்கள் அவஸ்தை. இவ்வளோதான் அவஸ்தைப்பட்டேன்னு கிடையாது. ஒரு எய்ட்ஸ் நோய் வந்த புதுசில் எல்லா இந்தியா முழுக்க டாக்டர்கள் தான் அந்த எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு இடத்துல தலைவர்களாக இருக்காங்க. தமிழ்நாட்டில் மாத்திரம் ஐஏஎஸ் அதிகாரி உள்ளே வந்து போந்தாங்க. என்னன்னா வெளிநாட்டு பயணம். அது சார், இந்த விஷயத்தில் கூட இப்போது மருத்துவர்கள் வந்து நாளைக்கு இந்த விஷயத்தை கண்டித்து ஒரு நாள் முழுக்க வேலை நிறுத்தம் பண்ணுறாங்க. ஒரு துரதிர்ஷ்டமாக ஒன்று நடக்குது. அரசு உடனடியாக ஒன்று பிடிக்கிறாங்க. விசாரணைக்கு போய் துணை முதல்வரே போய் பார்க்குறாங்க. முதல்வரும் அறிக்கை கொடுத்துருக்குறாங்க. விசாரணை நடத்தப்படும், ஒரு விரிவான விசாரணை நடத்தப்படும் சொல்கிறாங்க. இப்போ மருத்துவர்கள் எதுக்கு செய்யுதுக்கு இதை கண்டித்து வேலை நிறுத்தம் எதுக்காக பண்ணணும்? அது ஒரு நாள் செஞ்சாதாங்க அது வந்து மருத்துவர்கள் பொங்கி எழுந்தாக்கா என்ன ஆகுங்கிறத நம்ம காட்டித்தான் ஆகணும். இல்லை, இது ஒரு விஷயம் சார். இதில் வந்து பின்னாடி அதெல்லாம் ரைட்டுங்க, அதெல்லாம் ரைட்டு, நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டு. ஒரு மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்ச்சி இருக்கணும். அடித்தா கொண்டா கூட உனக்கு சும்மா இருப்பானுங்கிற எண்ணம் தானே வருது. நீதி விசாரணைக்கு நாங்கள் காத்துக்கிட்டு இருக்கணுமா? எங்களுடைய எதிர்ப்பை காட்டுறோம். இன்றைக்கி நீதி விசாரணை பண்ணுறதுக்கு நாங்கள் மறுக்கலை. பொதுமக்களுக்கு இந்த விஷயம் தெரியணும். எங்களை இது பண்ணி இந்த மாதிரிலாம் தாக்குனீங்கன்னா நாங்களும் சும்மா இருக்க மாட்டோங்கிறது பொதுமக்களுக்கு தெரியணும். அப்போ தான் எங்களுக்கு பாதுகாப்பு. கவர்மெண்ட் எல்லா நேரத்துலையும் பாதுகாப்பு கொடுக்க முடியாது. நாங்களும் தயாராக இருக்கிறோன்னு காட்டினா தான் பொதுமக்களுக்கும் கொஞ்சம் எச்சரிக்கை வரும். என்னங்க ஒரு பிரசவத்தில் வந்து லேட் ஆச்சுனாக்கா எப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு உடனே சாலை மறியல். இன்றைக்கி மருத்துவமனைகளை சுற்றி எத்தனை சாலை மறியல். அந்த அளவுக்கு நாங்கள் இழிச்சவாயினா போயிட்டோம். என்ன காரணம்? அந்த அளவுக்கு எங்களை வந்து அதாவது அது காரணம் என்னென்னா நான்லாம் அது கொஞ்சம் அதிர்ஷ்டசாலி. எங்கள் காலத்தில் ஒரு ஊருக்கே 10 டாக்டர் தான் இருப்பான். அவனை விட்டா கதி கிடையாது. இன்றைக்கி ஒரு வீட்டில் 10 டாக்டர் இருக்கிறான். தெருவுக்கிற மெடிக்கல் காலேஜ் இருக்குது. முதல்லாம் ஒரு மொத்தமாகவே 5 நான்லாம் மருத்துவக் கல்லூரியில் சேர்ந்தபோது 1100 சீட்டு மொத்தம். 1100 பேர்த்துக்கு தான் சீட்டு. இன்றைக்கி மாவட்டத்துக்கு மாவட்டம் அப்புறம் மருத்துவக் கல்லூரி ஆரம்பித்தாங்க.
இன்றைக்கி என்ன தெருவுக்கு மருத்துவக் கல்லூரி வந்துருச்சு. இப்போ வார்டுக்கு வார்டு வந்துடும் போட்டிருக்கு. கார்ப்பரேஷன் கவுன்சிலர் இது மாதிரி முனிசிபல் இது மாதிரி தெருவுக்கு மருத்துவக் கல்லூரிகள். இதனுடைய விளைவு என்னாச்சு? மருத்துவ படிப்புகள் வந்து கொஞ்சம் மலிவாக மாறிடுச்சு. எங்கள் காலத்தில் வந்து பாஸ் கொடுக்குறதுனாக்கா 25 விழுக்காடுக்கு மேலே பாஸ் கொடுக்கக்கூடாது. அதுக்கு மேலே போச்சுன்னா மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா வந்து நிற்பான். எப்படி எவ்வளோ பேருக்கு பாஸ் கொடுத்தேன்? ஸ்டாண்டர்டு தரம் கட்டு போச்சா? எப்படி இவ்வளோ பேர் எப்படி பாஸ் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. அல்ப தவறு பண்ணியிருப்பாங்க, ஃபெயில். இப்போ இன்னும் ஒன்றுமில்லை, ஒரு சின்ன ஏதாவது உதாரணம் சொல்கிறேன் கேளுங்க. தைராய்டு இங்கே ஒரு சுரப்பி இருக்குது. அதை வந்து பரிசோதனை பண்ணுனாக்கா பின்னாடி இருந்துக்கிட்டு இப்படி வச்சு தான் நம்ம பார்க்கணும். அது அப்போ தான் அது கரெக்டாக தெரியும். நான் பண்ண தப்பு என்ன பண்ணேன்னா, நின்றுட்டு நேராக போய் இப்படியே வச்சு முழுங்கையான்னு சொல்லிட்டு பார்த்துட்டேன். இப்படி பார்த்தாலும் தெரியும். தட்ஸ் ஆல். எக்ஸாமினர் யூ கேன் கோ அப்படின்ட்டார். ஃபெயில். 2 பேப்பர் எழுதியிருக்கேன், மெடிசன் பேப்பர் எழுதியிருக்கேன். ஷார்ட் கேஸ் லாங் கேஸ் பாஸ் முடிச்சிட்டேன். ஷார்ட் கேஸில் இந்த ஒரே தப்பு பின்னாடி நிற்கிறதுக்கு பதிலாக முன்னாடி நின்று பார்த்தேன். அதுலேயும் ஒன்றும் மிஸ்டேக் ஆக போகிறதில்ல. ஃபெயில். 6 மாதம் போச்சு. என் கூட இருந்த இன்னொரு பொண்ணு இருந்தது. அது எக்ஸாம் ஒன்று பண்ணுறதுக்கு வந்தபோது நோயாளியினுடைய வலது பக்கத்தில் நின்று தான் நம்ம பார்க்கணும், இடது பக்கத்தில் நின்று தான் நம்ம பார்க்கணும். நின்று வலது பார்த்து இதை பண்ணணும். இந்த பொண்ணு போய் வலது பக்கத்தில் நின்றுச்சு. இல்லை, இப்போ இன்னொரு விஷயம் சார், இப்போ இந்த அளவுக்கு இருந்ததுங்க மருத்துவக் கல்லூரி கல்வி. அந்த அளவுக்கு நாங்கள் ஸ்டாண்டர்டில் இருந்தோம். இன்றைக்கி வந்து தெருவுக்கு ஆயிரக்கணக்கான டாக்டர்கள் வந்ததுனால தான் எங்களுடைய நிலைமை இவ்வளோ மோசமாக போனதுக்கு காரணம். டாக்டர்கள் மலிவாக போயிட்டோம். அதே போல் நீலகிரியில் கோத்தகிரி அப்படிங்கிற ஒரு பகுதியில் என்னென்னா, அரசு மருத்துவமனையில் ஒரு குழந்தை உடல்நிலை சரியில்லாமல் வராங்க. அனுமதிக்கும் போது அந்த நைட்டில் வந்து சிகிச்சை பார்த்துருக்காங்க. அந்த குழந்தைக்கு வந்து மின்வெட்டு, அதாவது செல்ஃபோன் டார்ச் அடித்து அந்த அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பார்த்துருக்குறாங்க. இது காரணம் என்ன சொல்கிறேன், அந்த வீடியோ வெளியே வந்து சர்ச்சை ஆனதுக்கப்புறம் இது அந்த சமயம் ஒரு மின்வெட்டு நடந்துருச்சு. அதாவது ஜென்ரேட்டர் போகிற இடைப்பட்ட கேப்புக்குள்ளே நாங்கள் வந்து டார்ச் லைட்டை வச்சு சிகிச்சை பார்த்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அரசு மருத்துவமனையில் ஒரு கரண்டு கூட இல்லாத நிலைகள் தான் இன்னும் அரசு மருத்துவமனைகள் இருக்கா? ஜென்ரேட்டரை ஸ்டார்ட் பண்ணுங்க. ஜென்ரேட்டரை ஸ்டார்ட் பண்ணி ஒர்க் பண்ணுறதுக்கு 5-10 நிமிஷம் ஆகும். அந்த நேரத்தை கூட வீண் பண்ணாமல் அந்த டாக்டர் டார்ச் அடித்து வைத்தியம் பண்ணியிருக்காங்க. அதை பாராட்டல உங்களுக்கு. இந்த கேள்வி கேட்குறீங்க, இது உங்களுக்கு தெரியாதா? ஜென்ரேட்டர் போட்ட உடனே வந்துடுமா கரண்ட்டு? ஜென்ரேட்டர் ஆன் பண்ண வேணாமா? ஜென்ரேட்டர் ஆன் பண்ணுறதுக்குன்னு சில மெத்தட்ஸ் இல்லையா? குறை சொல்லணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கலாம் சார். அப்படி ஒரு ஜென்ரேட்டர் இருக்கிறதுனால தான் லேட்டாக ஸ்டார்ட் ஆச்சுன்னு தானே சொல்கிறீங்க. அதானே உங்கள் குற்றச்சாட்டு. அதுக்கு கவர்மெண்ட் கொடுக்குற உண்மையாக இருக்குமா? அது ஜென்ரேட்டருக்காக தான் சொல்கிறது. நம்பாதீங்க. அது உங்களுக்கு என்ன வேண்டியது? நாங்கள் குற்றவாளின்னு சொல்லணும், நேராக வந்து எங்களை உதைக்க வேண்டியது, அதான் தாழ் பண்ணிட்டு போனால் உங்கள் மாதிரி மென்டாலிட்டி தான். அதனால தான் இன்றைக்கி நாங்கள் வந்து கேஸ் வந்தால் நாங்கள் உடனே அமெரிக்காவில எல்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுமில்ல, கேஸை உடனே எடுக்க மாட்டாங்க. உயிரே போகிறாலும் கூட தொடமாட்டாங்க. அந்த இன்சூரன்ஸ் இதை வந்து கவரேஜ் இருக்குது எல்லாம் சொல்லி முடித்தா தான் வந்து டாக்டரே பார்ப்பாங்க. கிட்டே வரமாட்டாங்க. போய் பாங்க, எல்லா நாட்டுக்கும் போங்க. நாங்கள் இழிச்சவாயன். அதனால தான் இந்த கேள்வியெல்லாம் கேட்குறீங்க. நாங்கள்லாம் இழிச்சவாயன். அதனால தான் இந்த கேள்வி. போங்க, அமெரிக்காவுக்கு போங்க. இந்தியாவை தாண்டுங்க. நீங்கள் உங்கள் கதி என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஒரு மருத்துவத்துறையில் இந்த மாதிரி ஒரு சிகிச்சை இருக்குது, அங்கே கரண்டு போகுது. இது உண்மையாகவே அது ரீசனாக இருந்தால் இந்த வீடியோ வெளியே வந்திருக்குமா? நீங்கள் தான் இருக்கீங்களே. இது ஒரு கேள்வி கேட்டீங்களே, இது அற்புதமான கேள்வி இல்லை. ஜென்ரேட்டர் போட்ட உடனே வரணும். நீங்கள் போடுங்களேன் பார்க்கலாம். எனக்கு கேமரா வைக்கிறதுக்கு 1/2 மணி நேரம் பண்ணீங்களே, என்னத்துக்கு பண்ணீங்க? போட்ட உடனே ஏன் எடுக்கல? நீங்கள் ஏன் இவ்வளோ லேட் ஆச்சு? டெக்னாலஜி வளர்ந்துருக்குல்ல, இவ்வளோ லேட் பண்ணுவீங்களா? அந்த கேமரா வைக்கிறதுக்கு இவ்வளோ நேரம், இந்த பார்க்குறதுக்கு இவ்வளோ நேரம், பார்க்குறது இது பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம், என்னங்க அர்த்தம்? இல்லை, மருத்துவமனையில் உடனே ஒரு கேள்வி கேட்டீங்களா? ஜென்ரேட்டருக்கு இல்லை, அந்த நேரத்தை கூட வீண் பண்ணக்கூடாதுன்னு ஒரு டார்ச் போட்டு அந்த டாக்டர் பார்த்துருக்காங்க. அதை பாராட்ட உங்களுக்கு மனசு வரல. உங்கள் புத்தி என்னன்னா, அவன் மேலே குற்றம் சாட்டி அவனை கொண்டு பண்ணும். நாங்கள் எல்லாம் செத்து போய்ட்றோங்க, அப்புறம் உங்களுக்கு யார் வைத்தியம் பண்ணுவா? ஒரு டாக்டர் விடாமல் கொண்டு போடுங்க, இப்படி பேசி கொண்டு போடுங்க, அப்புறம் உங்களுக்கு எவன் வைத்தியம் பண்ணுவான்? போங்க, மிருக வைத்தியத்துக்கிட்ட போங்க. மாட்டுக்கு பார்க்குறவங்களுக்கு இது எருமைக்கு பார்க்குறவங்க கிட்ட போய் வைத்தியம் பண்ணுவீங்க. அவ்வளோ தொக்கா போயிட்டோம்.
உடனே கேட்குறீங்களே, அது ஜென்ரேட்டர் கூடவா இல்லையா? ஏன் இப்போ நீங்கள் வந்தீங்களா, இது கூட இல்லாமல் ஏன் வர்றீங்க? ம். இவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருக்கு, ஏன் இப்படி வர்றீங்க? ம். இதெல்லாம் கேட்கலாம்ல, யாரை வேணாலும் கேட்கலாம்ல. ம். சார் இன்னும் தமிழ்நாட்டில் இந்த அரசு மருத்துவமனைங்கிறது போதுமான தரத்தோட இருக்குதா? கொரோனாவில் எப்படி பண்ணாங்க பார்த்தீங்கல்ல, ப்ரைவேட் நர்ஸுக்கும் நம்ம பார்த்துக்கிட்டோம், அவங்கள ஓடிட்டாங்க, ஓடி போயிட்டான். அரசாங்க மருத்துவமனை தான் பார்த்துக்குச்சு. ம். உங்களையெல்லாம் விடணுங்க, உங்களையெல்லாம் விட்டு பார்த்து நீங்கள் அலைஞ்சுபிட்டு வந்தீங்கன்னா தான் தெரியும். ஏன்னா நாங்கள்லாம் அவ்வளோ சீப்பாக போயிட்டோம், அதனால தான் இந்த கேவலமாக போச்சு எங்கள் பொழப்பு. ம். ஆ. கொரோனா டைமில் என்ன ஆனீங்க நீங்கள்? யார் வந்தா, எந்த ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் வந்து உங்களை காப்பாத்துச்சு?